ஹாய் ஹலோ வணக்கங்க. உங்களுக்கு போகிற பக்கம் ஒரு பயாலஜி சொல்லி தரட்டுமா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கா செம்பருத்தி பூ பூத்து கிடக்கா, இதனோட பொட்டானிக்கல் நேம் வந்து ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்ஸ்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு பைசெக்சுவல் ஃப்ளவர். ஓகேவா? பைசெக்சுவல் ஃப்ளவர் அப்படின்னா ஒரே ஃப்ளவர் தான், அதில் வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸும் இருக்கும். சரியா? இப்போ நான் என்ன சொல்லி தர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன இருக்குது பார்த்தீங்களா, இது கிட்ட காட்டு, மேலே இந்த செம்பருத்திக்கு மேலே இந்த வெல்வெட் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து ஸ்டிக்மா. ஓகேவா? இன்னும் இந்த மஞ்சள் கலரில் கிடக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஆந்தர். ஓகேவா? இந்த ஆந்தருக்கு உள்ளாடி என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா போலன் கிரைன்ஸ் இருக்கும். இந்த போலன் கிரைன்ஸு எப்போ இந்த ஸ்டிக்மாக மேலே விழுதோ அப்போ தான் வந்து என்ன ஆகணும், ஜெர்மினேஷன் நடந்து ரீப்ரொடக்டிவ் அந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த செம்பருத்தி பூ இருக்கா, இதில் இருக்கக்கூடிய இந்த ஆந்தர் எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், இந்த ஆந்தர் எல்லாமே மேலு. சரியா? எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவல் ஆஃப் ஆந்தர் ஃப்ரம் த bisexual flower, that is called emasculation. சரியா? இது சிபிஎஸ்சி இல்லைனா +2க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். பாருங்க, இதில் இருக்கக்கூடிய மேல் ஆந்தர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இதுதான் எமாஸ்குலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. காமனாக எமாஸ்குலேஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மேலோட ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸை ரிமூவ் பண்ணுறது. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.